சமையல் சமையல் இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே உங்கள் கூட நான் வந்து பல ரெசிபீஸை பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பளிக்கிற ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய பெரிய ஆதரவால் நான் முதல்ல 100 ரெசிபி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ் பல டாபிக்ஸில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 100 டிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படின்னா, நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய ரெசிபீஸாக இருக்கணும், நீங்கள் கேள்விப்பட்ட ரெசிபீஸாக இருக்கணும், உங்களுக்கு தெரியாத ரெசிபீஸாக இருக்கணும், இல்லை தெரிஞ்ச ரெசிபீஸாக இருக்கணும், ஆனால் அதை இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்படுற ரெசிபீஸாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதே சிம்பிள் இன்கிரியன்ஸ் வச்சு எக்ஸாட்டிக்காக சில டிஷ்ஷஸை நம்ம வீட்டில் பண்ண முடியும். அந்த டிஷ்ஷஸை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வி ஹேண்ட் பிக் a lot of recipes. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு சமையல் சீசன் 1 கொடுத்துருந்தேன். இப்போ சீசன் 2ல் இருக்கும். இந்த சீசன் 2க்கும் நான் இந்த 6 வாரம் நான் உடம்பு சரியில்லாத நிலைமையில கூட we have put forward a lot of work. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ரெசிபீஸ், பியூட்டிஃபுல் டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்காக நான் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீசன் 2 கூட சீசன் 1 மாதிரியே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறதாகவும் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நான் முதல்ல இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6-8 வாரம் நான் இல்லாத இந்த காலத்தில் நான் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் பல பேர் எனக்காக வேண்டி, பல பேர் என்னோடய ஃபேஸ்புக்கில், என்னுடைய மொபைலில் நிறைய மெசேஜஸ், வெல்விஷஸ் எனக்காக ப்ரே பண்ணி நிறைய பேர் வாழ்த்துக்கள் அமைச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ப்ரேயர்ஸ்னால தான் இன்றைக்கி நான் திருப்பி இந்த கிச்சனில் வந்து உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த சீசன் 2 நான் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு டாப்பிக்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஊருக்கே உரித்த சில ஃபேண்டாஸ்டிக் டிஷ்ஷஸ் நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது திருவாதிரை கூட்டுன்னு சொல்லி ஒரு டிஷ். தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டிஷ், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். சிவன் கோயிலில் சிவன் வழிபடுறவங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. இந்த டிஷ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் குழந்தை பிறந்த பிறகு பொம்பளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சமயமும் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ இஸ் வெரி ஸ்பெஷல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி ஆரம்பித்து ஒரு 4-5 ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காக தமிழ்நாடு செக்மெண்ட்டில் நான் காட்ட போகிறேன். இந்த சீசன் 2ல் நான் இது வரைக்கும் இந்த புது செட்டில் ஐ ஹவ் நாட் என்டர் டு மை கிச்சன். இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். நான் வந்து இந்த புது களத்தில் இறங்க போகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இந்த கிச்சனில் முதல்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். கம் ஆன், லெட்ஸ் கோ. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் கடையில் வாங்குற அந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு. வீட்டிலேயே எப்படி சாம்பார் பொடி பண்ணலாம் அப்படின்றத நான் கற்றுக் கொடுக்குறேன். ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய இந்த டிஷ், இந்த பேஸ் இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது நீங்கள் எப்படி வறுக்க போகிறீங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வறுக்கும் போது கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் சூடு பண்ணிங்க. பேன் சூடு பண்ணிவிட்டு இந்த ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிங்க. இந்த பேன் சூடான பிறகு நான் சொல்கிற அளவு தயவு செஞ்சு அந்த அளவை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வில் கெட் அ கரெக்ட் சாம்பார் பவுடர். இங்கே தனியாக வச்சுருக்கேன். 1 2 3 ஸ்பூன் தனியா. அது டேபிள் ஸ்பூனாக இருக்கலாம், இல்லை டீஸ்பூனாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிஸ், சப்போஸ் நீங்கள் கப் யூஸ் பண்ணுறீங்க, டம்ளர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 அளவு தனியா போட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை நல்லா பொறுமையாக அந்த தனியாவோட ஃப்ளேவர் வர்ற மாதிரி நல்லா வருங்க. சில கடைகளில் பச்சை தனியான்னு ஒன்று கிடைக்கும். பச்சை தனியா வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்கும். அதாவது ஃப்ரெஷ் தனியா. அந்த ஃப்ரெஷ் தனியா கிடச்சுன்னா சூப்பர். அந்த சில பெரிய பெரிய மளிகை கடைகள் அது கிடைக்கும். அந்த பச்சை தனியா இருந்தால் அது வாங்கிக்கிங்க. அந்த பச்சை தனியா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைனா இது மாதிரி பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு இடத்துல மட்டும் அந்த தனியாக ப்ரௌன் ஆகிடும், இன்னொரு இடத்துல அந்த டெம்பரேச்சர் ஏறாது. ஸோ ஆன அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெரட்டிக்கிட்டே இருங்க. இதை நல்லா ஸ்டர் பண்ணி விடுங்க. ஈவனாக அந்த மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகணும். இது எதுக்கு ட்ரை ரோஸ்டிங் பண்ணுறோன்னா, எல்லா இன்க்ரீடியண்ட்டுக்குமே தன்மை வந்து தண்ணி இப்போ ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். அந்த ஈரப்பதம் எடுக்கிறதுக்கும் அந்த இன்க்ரீடியண்ட்டோடைய ரா ஸ்மெல் போய் அது ஒரு குக்டு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் நம்ம வறுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரை பவுடராக வரணுன்றதுக்காக ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறோம். நான் சொல்கிற எல்லா எக்ஸ்பிரஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து முதல் வாட்டி பண்ணுறவங்களுக்கு, இது வரைக்கும் சாம்பார் பொடி பண்ணாதவங்களுக்கு, ஸோ பண்ண தெரிஞ்சவங்க டோன்ட் கெட் அப்செட்.